ஹலோ மை டியர் ஃபுட்டீஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பான்யார்ட் கிச்சடி தான் பார்க்க போகிறோம். பான்யார்ட் மில்லட்னா என்னன்னா குதிரவாளியை வச்சு எப்படி கிச்சடி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே ரவையில் வந்து நம்ம கிச்சடி சாப்பிடுவோம், அதோட இந்த டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சிறுதானியம் எடுத்தாலுமே அது 1/2 அன் ஹவருக்கு மேலே ஊற வச்சு தான் சாப்பிட்ணும். இப்போ இதையும் நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையானதை கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ ஆயில் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சன்னா டால்னா கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு 10 முந்திரியை உடைச்சு சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இல்லைன்னா அதை வந்து விட்டுறலாம். அப்புறம் 3 கிராம்பு. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிருச்சு. 2 பச்சை மிளகாவை கீறி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் வந்து நல்லா போகிற அளவுக்கு, பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம்லாம் போயிடுச்சு. இது கூட ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் போதும், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 5 பீன்ஸ் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக வந்துடும். ஒரு பெரிய கேரட்டை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் பட்டாணி இருந்ததுன்னா, க்ரீன் பட்டாணி இருந்துச்சுன்னா, பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கத தண்ணி வடிகட்டி குதிரவாளியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை கூட தண்ணியை வந்து வடித்து எடுத்துருங்க. மீதி இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வைக்கும் போதே கழுவிட்டு ஊற வைங்க ஒரு 2 தடவை. இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், நமக்கு வெஜிடபிள்ஸ் தான் நிறையா இருக்க மாதிரி இருக்குது, குதிரவாளியே கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வெந்தோன்னு பார்த்தா நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கு 4 கப்பு, எந்த கப்பில் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சிங்களோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் தான் ஊற வச்சுருக்கேன், அதனால அந்த கப் அளவில் 4 கப் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடிக்கலாம். குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி சால்ட்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா, உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா மூடி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக போட்டுக்கோங்க கம்மியாக இருந்துச்சுன்னா. இப்போ விசில் போட்டுட்டு ஆன் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம சிம்மில் தான் வச்சுருந்தோம். இப்போ தான் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கணும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எனக்கு 5 விசில் வந்துருச்சு. விசிலும் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், குதிரைவாலி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, வெஜிடபிள்ஸும் இதுவும் வந்துட்டு சமமாக ஆகிடும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டோம்னா குதிரைவாலி கிச்சடி ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.